Hi viewers, welcome back to Trendy Vera Costume. இந்த வீடியோல நம்ம வந்து ஃபெதரோட ஸ்லீவ் வச்சு ஒரு டிசைன் பார்த்திருந்தோம் இல்லையா, அதோட நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் பால் செயின், அதே போல் பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின், ஃபெதர், அதுக்கப்புறம் மைக்ரோ பீட்ஸ். மைக்ரோ பீட்ஸ் வந்து இந்த பேக் வந்து 50 rupees. ஸோ 50, 20லேருந்து அப் டு 500 வரைக்கும் மைக்ரோ பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பீகாக்கை வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். தென் இந்த பீகாக்கில் ஃபெதர் எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறதையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெதர் இருக்கு இல்லையா, அந்த டார்க் பார்ட்டுக்கு கீழே இருக்கிறத கட் பண்ணணும். தென் மேலே பிங்க் ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பீகாக் வரும்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இது லாஸ்ட்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஃபெதர் பார்ட் இங்கே தான் வரும். தென் இப்போது நம்ம வந்து நெக்குக்கு டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபெதர் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்குக்கு நெக்லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு பிக் சைஸ் பால் செயின் இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேயருக்கு பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து செகண்ட் லேயருக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிக் சைஸ் ஸ்டோன் செயினை நீங்கள் இங்கே கொடுங்க. நெக்லைனில் வந்து பிக் சைஸ் ஸ்டோன் செயின் செகண்ட் லேயராக ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை தேர்ட் லேயராக ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல அகெயின் பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நெக் பார்ட்டு. நம்ம ஸ்லீவ் வந்து ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நெக்கை வந்து நான் சிம்பிளாக தான் டிசைன் பண்ணுறேன். தென் இப்போது ஃபெதர் பார்ட், எந்தெந்த ஃபெதர் எங்கெங்கே வரும் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ ஃபெதரோட பேக் சைடில் அதோட டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு தென் அதோட பாட்டம் சைடு இருக்குல்ல, ஃபெதரோட பாட்டமில் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதோட டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே இப்படி கொடுங்க. ஸோ இப்போ வந்து இது ஃபிக்ஸ் ஆயிரும். இதே மாதிரி எல்லா ஃபெதருமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயே வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபெதரையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின், நம்ம வந்து ஸ்லீவுக்கு பிக் சைஸ் ஸ்டோன் செயின் தான் கொடுத்துருந்தோம். அது கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நெக்லைன் வந்து நெக் டிசைன் வந்து சிம்பிளாக வேணும். ஸோ அதனால் நான் இங்கே ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் தான் கொடுக்குறேன். ஃபெதருக்கு மேலேயே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத்துக்கு மேலே க்ளூவை அப்ளை பண்ணாதீங்க. ஃபெதரோட கார்னர் இருக்கு இல்லையா, எட்ஜஸ், ஸோ எட்ஜஸுக்கு மேலே நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்டோன் செயினை கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இப்போது இதுக்கு அவுட்டர் லேயராக இது ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு அவுட்டர் லேயரில் திருப்பி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்மால் சைஸ் பால் செயினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயினுக்கு அவுட்டர் லேயராக இப்போ எல்லா ஃபெதருக்குமே வந்து இதே மாதிரி பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இதோட லுக் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலையே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பேக் டிசைனை. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபெதருக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பீகாக் இது பண்ணியிருக்கோம்ல, ஸோ பீகாக் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் ட்ரா பண்ணமோ அது எல்லா இடத்துலையுமே க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பால் செயின் கொடுங்க. நீங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து சைட் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுக்கும். பட் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவே வந்து கண்டிப்பாக கீழே விழுகாது. ஸோ சைட் ஸ்டிச் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு கீழே விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சைட் ஸ்டிச் எப்படி கொடுக்குன்னு நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதாவது எல்லாத்துலேயுமே வந்து சேஃப்டிக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோங்க, அதுதான் சைட் ஸ்டிச்.
ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்டர் லைனில் எல்லாத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து பால் செயினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தென் இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகெயின் நீங்கள் வந்து ஒரு பால் செயின் லேயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னா ரிமைனிங் இருக்கிற ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அங்கங்கே நீங்கள் ரேண்டமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிளாக தான் இருக்கணும் பேக் சைடை. ஸோ ஸ்லீவ் தான் கிராண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து திருப்பி ஒரு பால் செயின் லேயர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த திலகம் ஷேப் ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்லோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸஸாக வந்து போகாத மாதிரி. இப்போ பால் செயின் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை ஆக்குப்பை பண்ணுற ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போது பால் செயினை வந்து இதுக்கு சுற்றி அவுட்டர் லேயராக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா, இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்குமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பை. சில்க் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை நீடிலில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து பீகாக் இருக்குல்ல, பீகாக்கு மட்டும் செயின் ஸ்டிச் வந்து அவுட்டர் லேயராக கொடுங்க. பிகாஸ் இதோட இன்சைடு ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் நம்ம வந்து அந்த மைக்ரோ பீட்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து பீகாக் இன்சைடில் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பீகாக் ஃபுல்லாகவே கோல்டனாக மாறிடும். அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இதோட அவுட்டர் லேயரில் நான் ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு ஆரி தெரிஞ்சிருந்தால் ஆரிலே நீங்கள் தாராளமாக செயின் ஸ்டிச் கொடுங்க. ஆரி தெரியாதவங்க இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் க்ரியேட் ஆகும். அந்த லூப்புக்கு இடையிலேருந்து திருப்பி நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது அனதர் லூப் க்ரியேட் ஆகும். ஸோ அகெயின் க்ரியேட் ஆகிற லூப்பை பேஸாக வச்சு செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி பீகாக்குக்கு அவுட்டர் லேயரில் மட்டும் கொடுங்க. ஃபெதர்லாம் வேணாம். நம்ம மேலே ஃபெதர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல எல்லாம் வேண்டாம். இந்த ஒரு பீகாக்குக்கு மட்டும், அப்புறம் இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற அந்த ஃபெதருக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
இப்போ பீகாக்கு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம ஃபெதர் இருக்குல்ல, ஃபெதர் ஒரு ஃபெதரை இன்னொரு ஃபெதரோட கனெக்ட் பண்ணுறக்கு இந்த மாதிரி க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பால் செயினை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பால் செயின் ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பீகாக் இருக்குல்ல, பீகாக்கோட சென்டர் பார்ட், அதாவது அதோட ஐக்கு ப்ளூ கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் நம்ம வந்து அவுட்டர் லேயராக நம்ம அங்கங்கே ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணல, அதே மாதிரி ப்ளூ கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பீகாக் இருக்குல்ல, பீகாக்கோட ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே மைக்ரோ பீட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இதோட பாடி பார்ட் அண்ட் ஃபெதர் இருக்குல்ல, ஃபெதர் அதுக்கப்புறம் வந்து நோஸ்னு எல்லா இடத்துலையுமே க்ளூவை இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைக்ரோ பீட்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோ பீட்ஸை எடுத்துக்கோங்க. இதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து க்ளூவில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோ பீட்ஸை டேப் பண்ணி விடணும். டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விழுகும். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து தூவி விடுற மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வெறும் பாடி பார்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மேலே இருக்கு இல்லையா ஹெட் பார்ட், அதுக்கு கூட நீங்கள் கான்ட்ராஸ்டாக கொடுக்கலாம். ஸோ பட் இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு ஒரு ஜுவல்லரி எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், அதனால த்ரெட்டெல்லாம் இங்கே வச்சு இது பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் எல்லா இடத்துக்குமே நான் வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்கிறங்காட்டி மைக்ரோ பீட்ஸேவே வந்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம ஸ்லீவையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸ்லீவில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஜுவல்லரி எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கங்காட்டி இந்த இடத்துல வேறு ஏதாவது கான்ட்ராஸ்டாக நம்ம த்ரெட் ஒர்க் எல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அதனால் இது எல்லா இடத்துக்குமே நீங்கள் மைக்ரோ பீட்ஸே கொடுத்துக்கோங்க. ஒரு ஈவனான டிசைன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். தென் இப்போது இதோட ஹெட் பார்ட் இது எல்லாத்துக்குமே வந்து எகெயின் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோ பீட்ஸை இப்படி கொடுத்துக்கோங்க. திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஐ பார்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே மட்டும் க்ளூ வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துலையுமே நீங்கள் மைக்ரோ பீட்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மைக்ரோ பீட்ஸ் வந்து வேறு கலரில் அவைலபிளாக இருந்தால் கூட அந்த கலர்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ளூ கலரில் எனக்கு கிடைக்கல, பட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் கோல்டன் இருந்தனால ஜஸ்ட் சிம்பிளாக இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி கொடுத்துட்டேன். தென் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேப் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற மைக்ரோ பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இது ட்ரை ஆச்சுனாலே டேப் பண்ணால் இது வந்து கீழே விழுந்துடும் இல்லையா எல்லா மைக்ரோ பீட்ஸும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மைக்ரோ பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் செயின் ஸ்டிச்சும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் த்ரெட் ஒர்க் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ப்ளவுஸோட பேக் டிசைனாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான வழியிலேயே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து இதுதான். ஸோ இதை கன்சிடர் பண்ணணும். இதில் ஃபுல்லாகவே நம்ம ஜுவல்லரி எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நான் பீகாக்கு மைக்ரோ பீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். ஸ்லீவ் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அண்ட் பேக் போர்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான அவுட்லுக்காக தான் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் நம்ம ட்ரை வாஷ் தான் கொடுக்கணும். நார்மலாக நம்ம வாட்டரில் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரை வாஷ் கொடுக்குற இடத்துல நீங்கள் கொடுத்து ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் வித் லவ்வபிள் ரெண்டு பேரா காஸ்டியூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.